Hi, hello, welcome back to Bridge to Education. நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸோட சில கொஷின் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா குவிக் சாஃப்ட். லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் குவிக் சாஃப்ட். அதை வந்து குவிக்காக நம்ம பார்த்துல இது பண்ணோம். பேர்லேயே பாருங்கள் குவிக் சாஃப்ட் இருக்குது. அப்போ அதிலே சேர்த்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து குவிக்காக பண்ணலாம். சரிங்களா? கொஷின் என்ன கேட்டுருக்காங்கன்னா டிவைட் அண்ட் கன்கர் பிரின்சிபல் சாஃப்ட்வேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக வாட் இஸ் வாட் அப்படின்னு படித்தாலும் விளையாடுங்க. எக்ஸாமில் வேறு மாதிரி கேட்கலாம். அதனால் எப்போவுமே நம்ம எதை படித்தாலும் கான்செப்டோடு படிக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து குவிக் ஸ்டார்ட்டை வந்து குவிக்காக பார்த்துலாம் வாங்க. சரிங்களா? இது ஏன் டிவைட் அண்ட் கன்கர் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். இதை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள். சரிங்களா? பார்ப்போம். இங்கே பாருங்கள், இனிஷியலாக வந்து நம்ம எந்த வேல்யூனா பிவோட்டாக எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக காமனாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிவோட்டாக எடுத்துப்பாங்க. இதை வந்து இது எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போனாலும் ஆன்சர் வரும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிவோட் எலிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து பிவோட் எலிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? பிவோட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 4 தான் வந்து பிவோட் எலிமெண்ட். ஓகேவா? இப்போ என்ன ப்ராசஸ் கேட்டிங்கன்னா அடுத்த நம்பர் நம்ம ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணும்போது 4ஓட கிரேட்டராக இருந்ததுன்னா ரைட் சைடு, 4ஓட கம்மியாக இருந்தால் லெஃப்ட் சைடு. இதுதாங்க ப்ராசஸ், ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இங்கே வரும் 9 வந்து 4ஓட கிரேட்டராக லெஸ்ஸாக கிரேட்டர். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் சைடில் இங்கே போகிறோம். கிளியரா? இதே வந்து 2 ரீட் பண்ணுறோம். 2 வந்து 4ஓட கிரேட்டராக லெஸ்ஸனா லெஸ்ஸன். அதனால வந்து நம்ம 2 வந்து இங்கே போகிறோம். அடுத்தது வந்து 5 ரீட் பண்ணுறோம். 5 ரீட் பண்ணும்போது 4ஓட கிரேட்டர், அதனால் வந்து 5 வந்து இங்கே போடுறோங்க. 7 வந்து கிரேட்டர், 4ஓட கிரேட்டர், அதனால் இங்கே போடுறேன். 1 வந்து 4ஓட லெஸ் தென், அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் 1 வந்து இங்கே போடுறேன். சரிங்களா? 6 வந்து 4ஓட கிரேட்டர், அதனால் 6 வந்து இங்கே போடுறாங்க. 8 வந்து 4ஓட கிரேட்டர், அதனால் 8 வந்து இங்கே போடுறாங்க. அதே மாதிரி 3 வந்து 4ஓட லெஸ் தென், அது வந்து 3 வந்து இங்கே போடுறாங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த 4th வேல்யூ எக்ஸாக்டாக அந்த பொசிஷன் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, அதே ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் அதே ப்ராசஸ் பார்ட்டிஷன் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் டிவைட் அண்ட் கன்கர் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்தை வந்து டிவைட் பண்ணி அப்புறம் சால்வ் பண்ண போகிறோம். அது பேர் தான் வந்து டிவைட் அண்ட் கன்கர். சரிங்களா? இப்போ டிவைட் பண்ணிட்டோமா, இப்போ மிடில் 4 எலிமெண்ட் கரெக்டாக போய் ஸ்டோர் ஆயிடுச்சா. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க அதே மாதிரி எடுத்துப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிவோட்டாக எடுத்துப்போம். இப்போ சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட். ஓகேங்களாங்க? இப்போ வந்து பிவோட்டிங்க. ஓகேங்களா? இப்போ 2ஓட 1 லெஸ் தெனா கிரேட்டர் தெனா லெஸ் தென், அப்போ வந்து லெஃப்ட் சைடில் போகிறோம். 3 வந்து 1ஓட லெஸ் தெனா கிரேட்டர் தெனா ரைட் கிரேட்டர், அதனால் ரைட் சைடில் போடுங்க. அவ்வளோதாங்க. 1 2 3 4 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ முடிஞ்சதா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு வரும். இப்போ வந்து 9 எடுத்துங்க. 9 எடுக்கும்போது இப்போ 9 வந்து பிவோட் எலிமெண்ட்டாக நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் வந்து டயக்ராம் போது நான் என்ன பண்ணுறேன் 9 லாஸ்ட்டாக தான் வரும். அதனால் என்ன பண்ணுறேன் இந்த 9 வந்து பிவோட் எலிமெண்ட்டாக லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தாங்க. ஸோ 5 வந்து 9ஓட லெஸ் தென், அதனால் வந்து 5 இங்கே போடுறேன். 7 வந்து 9ஓட லெஸ் தென், 7 இங்கே போடுறேன். 6 வந்து 9ஓட லெஸ் தென், 6 இங்கே போடுறேன். 8 வந்து 9ஓட லெஸ் தென், 8 இங்கே போடுறேன். சரிங்களா? இப்போ 9 வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் அதே தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 வந்து நான் என்ன பண்ணுறேன் பிவோட் எலிமெண்ட் எடுத்தேன். 7 6 8 மூணுமே வந்து 5ஓட கிரேட்டர், அதனால் மூணுமே வந்து ரைட் சைடில் வரும். சரிங்களா? புரியுது அவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு? அவ்வளோதாங்க. அப்படியே பார்ட்டிஷன் பண்ண பாருங்கள் செட் ஆகிட்டே வருது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 எடுத்துக்கிறேன். 7 வந்து பிவோட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 7ஓட 6 வந்து லெஸ் தென், அது வந்து இங்கே சைடு இருந்தது. 8 வந்து கிரேட்டர் தென், இங்கே வந்து. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இதுதான் பிவோட் எலிமெண்ட் ப்ராசஸ். இது போல் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி ஒரு இது போடுறோம். இது வந்து பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டான கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். எந்த ஒரு டீட்டெயில் என்ன டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? எனி டவுட் கேன் கால் டு திஸ் நம்பர். ஐ கேன் சால்வ் யுவர் டவுட். நாங்கள் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா எஸ்
2500 rupees அவ்வளோதாங்க நம்ம பண்ணுறோம். நம்ம அதிகமாக சார்ஜ் பண்ணேன், வெறும் 2500. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் பண்ணுறதா கிளாஸ் கொண்டு போவோம். வாட்லாம் சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக எக்ஸாம் பண்ணுறதா கொண்டு போவோம். உங்களுக்கு வேறு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவோம். யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜஸ்ட் என்னோடய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதே மாதிரி யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.